கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் அவருடைய புக் ஒன்று ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் கலந்துருந்தார். அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் வந்து கலந்துருந்தாங்க. அவர் அங்கே பேசப்பட்ட ஆக்ஷன், அதுக்கான ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். டைரெக்டாகவே ரீசெண்ட் டைம்ஸில் விஜய் அவர்கள் வந்து ரெண்டு கட்சியை பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்சி வந்து பிஜேபி, சென்ட்ரலில் ஆளிட்டு இருக்கிற கட்சி. ரெண்டாவது பெரிய கட்சி வந்து டிஎம்கே, நம்ம ஸ்டேட்ல ஆளுட்டு இருக்கிற டிஎம்கே. இந்த ரெண்டு கட்சியுமே பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிஜேபி அவர்கள் வந்து மணிப்பூர் விஷயத்த சொல்லி இந்த மாதிரி வந்து பிஜேபி கவர்மெண்ட் போகவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் அட்டாக்கு. இன்னொரு பக்கம் வேங்கை வயலில் டிஎம்கே அவர்கள் வந்து இன்னும் அதுக்கான நீதியே கிடைக்கல, சமத்துவம்ன்றாங்க. ஆனால் இங்கே ஜாதிகள் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை அவர் வந்து பேசியிருந்தார். அந்த எல்லாத்துக்கும் மேலே 200 தொகுதிகள் எலெக்ஷனில் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி டிஎம்கே சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 200 தொகுதியில் மைனஸ் தான் ஆகுன்ற மாதிரியும் விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தது. அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நிறைய ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன், இவ்வளோ ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் எல்லாமே வந்து எலெக்ஷன் கிட்டக்க, இப்போ வந்து ஒரு ஜூன் மந்த் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு இது அப்படின்னா ஒரு 1 or 2 month முன்னாடியிலேருந்து இந்த பெரிய அட்டாக்ஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். பட் 2026 நடக்க போகிற எலெக்ஷனுக்கு இப்போவே இவங்க இவ்வளவு சண்டை போட்டுக்கிறது வந்து பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட, நம்மளுடைய ஸ்டேட்டோடைய துணை முதலமைச்சர் கரெக்டுங்களா, ஸோ அவர்கிட்ட நீங்கள் இதுக்கு வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சிம்பிளாக அவர் வந்து நான் சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்து வந்து சேகர் பாபு அவர்கள் கேட்கும்போதும் அவரும் வந்து டைரக்டாகவே தற்கொலைகள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நாங்கள் இந்த டைம் 200 தொகுதி நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய அரசியல் விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஏன் கௌதம இதெல்லாம் பேசணும், அரசியல் பேசணும், நம்ம வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து மெச்சூர்டாக ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் சேனலோட நோக்கம் வந்து இந்த பர்டிகுலர் சேனல் கட்சியை ஆதரிக்கணும், இந்த பர்டிகுலர் கட்சியை வந்து நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் ஒரு காமன் மேனாக பாலிடிக்ஸில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் உங்ககிட்ட நான் எடுத்து வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே அரசியல் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் அரசியல் இருக்குது, நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு செலவுலையும் அரசியல் இருக்குது, நம்ம வாழுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அரசியல் இருந்துட்டு தான் இருக்குது. அரசியல் அப்படின்ட்டு வரும்போது அது வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்மளுடைய இந்திய அரசியல் சாசனப்படி அரசியல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் இல்லாமல் இங்கே சமத்துவம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அரசியலால் நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த அரசியலுக்கான வேல்யூ உண்மையாகவே ரொம்ப அதிகமான வேல்யூ. அந்த பர்டிகுலர் விஷயத்தில் நிறைய பேர் உள்ளே வராங்க அப்படிங்கிறது வந்து இந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எவல்யூஷனாக வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ரஜினி அவர்கள் பாலிடிக்ஸுக்கு வந்து போனார். கமல்ஹாசன் அவர்கள் கட்சியை ஓப்பன் பண்ண இப்போ டிஎம்கே கூட அலையன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கார். ஸோ ஒவ்வொரு ஸ்டாரும் நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஃபேஸும் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராங்க, இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பாலிடிக்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையே, இப்போ இந்த மாதிரி இருக்கே அப்படின்னா எதை நோக்கி பாலிடிக்ஸ் போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிரேசியான விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பார்க்க தான் போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் மிகவும் ஒரு ரிமார்க்கபிள் இன்சிடென்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அம்பேத்கர் அவருடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் திருமாவளவன் அவர்களும் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் புக் ஃபங்க்ஷன் வந்து அரசியல் கலக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே கணிச்சேன். அதனால தான் நான் போகல, அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்னும் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய ஸ்பீச்சுக்காக அவரை வந்து 6 months சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வேல்யூ ஆடடாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு அரசியலான நாலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.